வணக்கம் நண்பர்களே, ஆர்கே டிடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனலை தங்களை அன்பனவராக இருக்கும். நான் உங்கள் பன்னீர்செல்வம். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஷ் டிவி ஆர் டிடிஹெச் இதில் மந்த்லி ரீசார்ஜ் பிளான் மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில விஷயம்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதை முழுமையாக இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லைங்க, கூடவே பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு நியூ கலெக்ஷன் ஏதாவது தேவைப்படுற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைன் மூலமாக புக் பண்ணுறோம், கொரியர் மூலமாக புக் பண்ணுறோம். டிடிஎஸ் சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் என்ன முடிஞ்ச வரைக்கும் சொல்லிடுறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். டிஷ் டிவி ஆர் டிடிஹெச் இதில் மந்த்லி ரீசார்ஜ் பிளான் கம்மி பண்ணியிருக்காங்க. மற்ற டிஷ்ஷவரை கம்பேர் பண்ணும்போது இதில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லலாம். சரி, இதில் ஒரு ப்ராப்ளம்லாம் கேட்டிங்க அப்படின்னா, டிஷ் டிவி டிடிஹெச்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கப்புறம் வெறும் டிஷ் டிவி மட்டும்தாங்க. டிடிஹெச்ன்றது கம்பெனியை மூடிட்டாங்க. சரி, இது கம்பெனி மூலமாக கஸ்டமருக்கு எதனா பிரச்சனையாக கேட்டிங்க அப்படின்னா, இல்லை ப்ராப்ளமாக எதனா கேட்டிங்கன்னா 100% கிடையாது. இதுக்கப்புறம் இவங்க டிடிஹெச்சில் ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் டிஷ் டிவியில் தான் பண்ணிக்கலாம். அதே ஐடி நம்பர் வச்சு பண்ணக்கூடாது, இல்லை ஃபோன் நம்பர் வச்சு பண்ணக்கூடாது. பாக்ஸுக்கு அடியில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் மூலியமாக தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். விசி நம்பர் சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா நம்மள தான் பார்கோட் வருது இல்லையா, அதிலே பண்ணிக்கலாம். சரி, இதில் என்ன ப்ராப்ளம் இதில் என்ன பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. டிஷ் டிவிக்கு மாற்றினாலும் சேல்ஸாக இருக்கட்டும், ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், எல்லாமே டிஷ் டிவி கண்ட்ரோல் தான். பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சேட்டலைட்லாம் சில விஷயம் மாற்றிருக்காங்க. அது நான் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். சரி, இப்போ மந்த்லி ரீசார்ஜ் பிளான் மட்டும் பார்த்துடலாம். சரி, டிஷ் டிவியில் ஒரு மாதத்துக்கு இதில் 4 விதமான பிளான் கொடுத்துருக்காங்க. தமிழ் சூப்பர் ஸ்டார் தமிழ், சூப்பர் ஸ்டார் தமிழ் கிட்ஸு, சூப்பர் ஸ்டார் தமிழ் ஹெச்டி, சூப்பர் ஸ்டார் கிட்ஸ் அண்ட் ஹெச்டி. இது 4 விதமான பேக் கொடுத்துருக்காங்க ஒரு மாதத்துக்கு. சரி, மொதல் ஒரு பிளானே பார்த்துருவோம். சூப்பர் ஸ்டார் தமிழ். இது மந்த்லி 149 ரூபா வரும் ஒரு மாதத்துக்கு. இதில் தமிழ் சேனல்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45 வருது, கிட்ஸு ஒரு 2-3 வருது, ஸ்போர்ட்ஸும் ஒரு 2-3 வந்துருதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜீத்திரையும் ப்ளஸ் மெகா குரூப்பும் வராது. இது இந்த 149 ரூபா பிளானில். இது மட்டும் ஓகே, எனக்கு நார்மலாக பேசிக்காக ஒரு சேனல் போதும் அப்படின்னா இது ஓகே தான். ஆனால் இதில் மைனஸ் பாயிண்ட் இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, 149 ரூபான்றது நீங்கள் ஒரு பிளானாகவே பண்ண முடியாது. மேக்ஸிமம் 200 ரூபா ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படியே பிளானை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு கஸ்டமரில் கால் பண்ணி இது மாதிரி 149 ரூபா ஒரு பிளானு சூப்பர் ஸ்டார் தமிழ் ஒரு பேக் இருக்குங்களே, அதை ஆட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களே ஆட் பண்ணி தந்துருவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஆட் பண்ணி தர்றோம். சரி, ரெண்டாவது ஒரு பிளானு சூப்பர் ஸ்டார் கிட்ஸ் பேக்கு. இதில் உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட தமிழ் லாங்குவேஜும் ஸ்போர்ட்ஸும் ப்ளஸ் கிட்ஸும் வந்துடுது. கிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 11 சேனல் மேலே வந்துடுதுங்க. மற்ற டிஷ்ஷை கம்பேர் பண்ணும்போது இது ஒர்த்தபுளான பேக்கேஜ் தான் நான் சொல்ல முடியும். இந்த பிளானோட பேர் சூப்பர் ஸ்டார் கிட்ஸு பேக்கு. மந்த்லி 199 ரூபா ஒரு மாதத்துக்கு. அதே மாதிரியா இன்னொரு பிளான் 199 ரூபாயில் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ஸ்டார் தமிழ் ஹெச்டி பேக். இதில் ஹெச்டி சேனல் வரும், ஆனால் கிட்ஸு வராது. பேக்கேஜ் மாறுங்க. அதாவது மொதல் ஒரு 199 ரூபா சொன்னால் இப்போ ஒரு 199 ரூபா சொன்னோம், போட்டு இது பண்ணிக்காதீங்க. இதில் 2 விதமான பேக்கு தான். பேக்கை பொறுத்து தான் மாறும் அமௌண்ட்டு ஒன்று தான், பேக் மட்டும் மாறும். இது ஒரு மாதத்துக்கு 199 ரூபா வரும். இதோட பேக்கேஜ் பேர் சூப்பர் ஸ்டார் தமிழ் ஹெச்டி பேக். அந்த பிளான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கிட்ஸு பேக்கு. இது ஹெச்டி பேக்கு. இது ஒரு மாதத்துக்கு 199 ரூபா வரும். 50க்கும் மேற்பட்ட தமிழ் லாங்குவேஜ் வருது. கிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வரல, ஒரு 4-5 சேனல் தான் வருது. ஸ்போர்ட்ஸும் ஒரு 2 ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் இதெல்லாமே கவர் ஆகிடுது. ஹெச்டின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவி, கேடிவி, சன் மியூசிக், விஜய் டிவி, விஜய் சூப்பரு, கலர்ஸ் தமிழ் ஹெச்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் ஹெச்டி வராது, நார்மலில் வந்துடுது. இந்த பிளான் ஓகே. மற்ற ஹெச்டி பாக்ஸ் மற்ற கம்பெனி ஹெச்டி சேனல்ஸுக்கு இது ஓகே தான், 199 ரூபான்றது. சரி, இன்னொரு பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே வேணும். இப்போ இந்த 3 பேக்கும் கலந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் இருக்குது. 249 ரூபா வரும் ஒரு மாதத்துக்கு. கிட்ஸு, ஸ்போர்ட்ஸு, ஹெச்டி சேனலு, தமிழ் எல்லா சேனலும் வந்துடும். இது ஒரு மாதத்துக்கு 249 ரூபா வரும். கிட்ஸு, ஸ்போர்ட்ஸு எல்லாம் தேவைப்படுறவங்களுக்கு இந்த பிளான் ஓகே தான். ஏன்னா மற்ற நெட்வொர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 310 ரூபா, 350 ரூபா, 360 ரூபா, 370 ரூபா வரைக்கும் கொண்டு வந்துடும். டாட்டாவிலாம் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ரீசார்ஜே இப்போ 310 ரூபா ஆகிட்டாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இல்லை சண்டேரில் எடுத்துக்கிங்க பார்த்தீங்கன்னா வெறும் 199 ரூபா தான். ஆனால் அதில் பாதி சேனல் வராது, வெறும் சன் டிவி, கேடிவி இந்த மாதிரி தான் வரும். அதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த டிஷ் டிவியில் ஓகே தான் 249 ரூபாய்க்கு. சரி, இதுவே ஒரு மாதம், 2 மாதம், 3 மாதம் அது மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, இதில் ஒரு மாதம் சொல்லிட்டேன், 3 மாதம், 6 மாதம், இல்லை 1 வருஷம் இருக்குது.
அவங்க பேக்கு பொறுத்து, அவங்க விசி நம்பரை பொறுத்து இருக்குது. ஒரு சில பேருக்கு ஆஃபர் நிறையா கொடுத்துருக்காங்க, சில பேருக்கு அப்படியே கண்டினியூவாக இதுவாகவே இருக்குது. உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரினா, இல்லை 3 மாதம் 6 மாதம் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரினா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களே பண்ணித்தரோம். நீங்கள் எல்லாம் ஃபோன்பே, ஜிபே அது மாதிரி அமௌண்ட் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துறோம். சரி, இதில் ஒரு சர்வீஸில் ஒரு சில விஷயம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த ஒரு வீடியோலாம் அது ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.